ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ், ஐபிஎல் வர முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்ன பரத், ஐபிஎல் முடிஞ்சிச்சின்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, சென்னை அணியே தோத்துச்சு. இதுக்கு மேலே என்னங்க ஐபிஎல், இதுக்கு மேலே எந்த டீம் கப்பாச்சா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன மாரி இருப்பீங்க. கண்டிப்பாக சென்னை அணி வெளியே போயிருக்குது, எல்லாருக்கும் ஏமாற்று அளிக்குது. பார்த்துக்கலாம் விடுங்க, அடுத்த சீசன். இந்த சீசன் என்ன மிஸ்டேக்கோ அடுத்த சீசன் பார்த்துக்கலாம். இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை தோனி அடுத்த வருஷம் விளையாடுவாரா விளையாட மாட்டாரான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழும்பி இருக்கு. தோனி விளையாடணும், அடுத்த வருஷம் விளையாடணும். லாஸ்ட்டு சீசன் ஹோம் சீசன் சென்னையில் தான் சொன்னார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூரில் முடிச்சுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் தலை தோனி அடுத்த வருஷம் விளையாடுவார் என்று சொல்லிட்டு சிஎஸ்கே அஃபிஷியலாக சிஓ வெளியிட்டிருக்காருங்க. அவர் கண்டிப்பாக அடுத்த சீசன் விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் அவர் அஃபிஷியலாக நான் வெளியே போகிறேன்னு சொல்லலை. அதனால் அவர் மௌனமாக இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக அடுத்த வருஷம் அவர் விளையாடுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா மெகா ஆக்ஷன் வர்றதுனால கண்டிப்பாக ஒரு 3 பிளேயர் ரீட்டைன் பண்ணலாம். அதில் நாங்கள் தோனியை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவோம். அதனால் தோனி விளையாடுறது அடுத்த வருஷம் கன்ஃபார்ம். அவர் இன்னும் ஒரு சீசன் விளையாடினார்னா கண்டிப்பாக இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும். அடுத்த வருஷம் நல்லா டீம் ஒன்று மெகா ஆக்ஷன் வர கண்டிப்பாக நல்ல டீம் எடுத்து செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாருன்னா கண்டிப்பாக அப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு டீம் நல்லாயிருக்கும். அதனால் தோனி விளையாடுறது அடுத்த வருஷம் 95% கன்ஃபார்ம். ஆனால் அவரோட உடல் தகுதி இன்னும் கரெக்டாக இல்லைங்க. அவர் ஃபுல் ஃபிட்னஸோடு இது வரைக்கும் இல்லை. அதனால் அவர் இன்னொரு 1.5 மாதத்தில் ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ண போகிறாரு. ஆப்ரேஷன் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக அவர் சொல்லிவிடுவார், நான் விளையாடலன்னு சொல்லிட்டு. ஆனால் மேக்ஸிமம் அவன் விளையாடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் தோனி அடுத்த வருஷம் பார்க்கறதுக்கு நாங்களும் ஆர்வமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆமாங்க, தலை தோனி இந்த சீசன் ஃபுல்லாகவே ஒரு ஃபிட்னஸ் இல்லாமல் தான் விளையாடினார். அது யாருக்கோசரம்? ரசிகர்களுக்கோசரங்க. அவர் இருக்கிறதுக்கு அவர் ரிட்டையர் ஆகிட்டா ஜாலியாக வீட்டில் இருக்கலாங்க. ஆனால் ரசிகர்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டோம், நம்ம லாஸ்ட் மேட்ச் சென்னையில் சொல்லிட்டோம். அதனால் கண்டிப்பாக விளையாடணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருந்தாருங்க. நிறைய பேர் சும்மா கால் வலிச்சாலே ஐயோ வலிக்குன்னு சொல்லிட்டு உக்காஞ்சிப்பாங்க, இன்ஜுரின்னு சொல்லிட்டு ஆட மாட்டாங்க. காலில் அவ்வளோ பெரிய வலியை வச்சுன்னு தலை தோனி லாஸ்ட்டில் பேட்டிங் வந்து அது ரெடி ஆடினார். கீப்பிங் அற்புதமாக பண்ணார், எந்த ஒரு குறை இல்லாமல் கீப்பிங் பண்ணார். பேட்டிங்கும் சூப்பர், நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட நல்ல ஃபினிஷராக ஆடினார் சென்னை அணிக்கு. அந்த மாதிரி ஒரு தலை தோனி அவர் ஆடுறது அந்த 6 இன்னும் கூட கண்ணுக்குள்ளே நிற்குதுங்க. அந்த இவர் ஒரு எஸ் தயால் ஒரு அடிச்ச 6 110 மீட்டர் இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்குது. அப்படியாப்பட்ட பிளேயர் எப்படிங்க ரிட்டையர் ஆகலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக தலை இன்னும் கூட ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. அதனால் தலை தோனி அடுத்த சீசன் கண்டினியூ பண்ணுவார் தான் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர்லாம் தோனி அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ணோம், இன்னும் ஒரு கப்பு வாங்கி கொடுத்தது தான் அவர் போகணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் ருத்ராஜ் கேக்கோட நிறைய பேர் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கீங்க, தோனியோட கம்பேர் பண்ணுறீங்க. தோனி இல்லைங்க, தோனியாக வரத்துக்கு 20 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு. அதனால் ருத்ராஜ் கைக்கோட இப்போ தான் கற்றுக்கிறாரு தோனிக்கிட்டேருந்து. அவர் கூட கம்பேர் பண்ணாதையும் கண்டிப்பாக அடுத்த சீசன் நல்லா ருத்ராஜ் கைக்கோட நல்ல கேப்டன்சி பண்ணுவார் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். சென்னை அணி வெளியே போயிடுச்சு, அடுத்தது உங்கள் பிளான் என்ன? ஐபிஎல் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களா? என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.